ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க ஹாஸ்பிடல்ல எல்லாரும் முன்னாடியும் கத்திக்கிட்டு இருக்கீங்க, பயந்து போய் நான் வரேன். இது ஆனந்தி அக்கா இல்ல, இவன் தான் புருஷனா? இவன் உருப்படி உனக்கு வேணும்னா ஒழுங்கா இங்க இருந்து கூட்டு போயிரு, இல்லன்னா அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய் என்கிட்ட பேசுறா, ஏன்டா பொம்பளை கிட்ட பேசுற? தைரியம் இருந்தா என்கிட்ட பேசுறா. என்ன அவ்வளவு திமிரா? என்னடா என்ன சும்மா சவுண்ட் விடுற? என்னங்க நீங்களும் இவனுக்கு சமமா பேசிட்டு இருக்கீங்க? யார பத்தி அவன்ன்ற அவளை அவனுக்கு சொல்லிட்ட பாத்துக்கோ. டேய் என் பொண்டாட்டிகிட்ட மரியாதை இல்லாம பேசுன இன்னொரு கையை உடைச்சிருவேன். என்னடா வர ஓவரா பேசுற? நான் பாத்துட்டு. அப்ப இவன் ஆனந்தி அக்கா புருஷனா? என்ன பண்ணுவேன்? நான் யாரும் தெரியாம சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன். டேய் நீ எவனா வேணா இருந்துட்டு போ. என்ன சண்டை? தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றானா இல்ல தெரியாம பண்றானா? பாரா வந்தா போய். ஐயோ இவங்கிட்டயா வம்பு இழுத்துருக்கான். உன கை விட்டு சரியா இருந்துச்சு, உன் கழுத்து அறுத்து போட்டு போய் இன்னைக்கு. டேய் ஒழுங்கு மரியாதை போடா. அடிச்சு மூஞ்சில பேத்துற பாத்துக்கோ. டேய் என்னடா பண்ணுவ? மாமா சண்டை போடுற மாதிரி தெரியுது. என்ன சண்டை? ஒருவேளை ஆனந்தியும் இங்க வந்திருப்பாளோ? அக்கா ரெடி ஆயிருச்சுங்களா? இதோ ரெடி ஆயிடுச்சு மேம். ஐயோ மொத்த பிரச்சனை இழுக்கிறானே. நம்ம போய் கூப்பிட்டா அந்த ஆனந்தி அக்கா கோகிலா நம்மள பாத்துருவாளே. அவளுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு தான் அவளை தெரியும். நாம போறதுக்குள்ள ஆனந்தி வந்துட்டா இவனை எப்படி இழுக்கிறது ஒண்ணுமே புரியலையே. வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கேல, அப்புறம் நான் ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிரோடா. ஒழுங்கா போய்டு. ஐயோ யார் கண்ணுல இவன் படக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தமோ அவங்க கண்ணுலயே மாட்டிப்பான் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஐயோ தம்பி 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 என்ன சார்? அங்க ஒருத்த வீல் சேர்ல உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் பாத்தியா? அந்த அரமண்டல் கிட்ட உன் அட்டெண்டர் கீழே வெயிட் பண்றாரு, உன்னை வர சொன்னாருன்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறியா? சரிங்க சார். நில்லு நில்லு. இது பணம் கட்டின ரசீது, இத போய் கொடுத்து அப்படியே மாத்திரை வாங்கிட்டு வந்துருப்பா. சரிங்க சார். போயிட்டு வாப்பா. ஆனந்தி ரொம்ப திமிரா பேசிட்டு ஏங்க இருக்க. சண்டை போட்டதெல்லாம் போதுங்க. நீ யாரியா? உங்க அட்டெண்டர் தான் கூட்டி வர சொன்னாரு. என்னங்க பில்லு? என்ன அங்க ஏதோ சத்தம் கேக்குது, சரவணன் குரல் மாதிரி இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்பல இருந்தே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஹாஸ்பிடல் பாக்குறேன். வாங்க. ஏய் என்னைக்கு அவங்கள என்ன மாட்டோ நீ? ஏங்க, மாட்டோட நீ. விடுங்க. அவனுக்கு ஐயோ ஆனந்தி என்ன மாமா, என்ன பிரச்சனை? யார்கிட்ட கத்திட்டு இருந்தீங்க? ஏதோ ஒரு குடிகார பையன் குடிச்சிட்டு ஹாஸ்பிடல்னு கூட பார்க்காம லேசா அடிச்சதுக்கு காட்டு கத்து கத்துறான். யார் சகலாவன்? யாருக்கு சகல தெரியும்? சரி விடுங்க மாமா. மாத்திரை வாங்கிட்டீங்களா? இல்ல இனிமே தான் வாங்கணும். சரி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க மாமா, போலாம். சரி வாங்கிட்டு வந்தேன். அப்படியே உள்ள வாப்பா. வா 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 வா. ஏய் பாத்தறியா? ஏய் அம்மா அழகாங்க முடியே. பாட்டியா மாத்திரை பிடிங்க சார், கையை கொடுங்க சார். ஐயோ அம்மா ஐயா. ஏண்டா நீ ஏதாவது கலவரத்துல பிறந்தியாடா? எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணி என்ன கலவரமாக்குறியாடா? மூதேவி உட்கார்றா, உட்காரு. இம்சா பிடிச்ச போயா. அண்ணே நாங்க கீழே வந்துட்டோம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்க.
எடுத்துக்கோங்க. வா துளசி, இப்படி பக்கத்துல வந்து உட்காரு. இல்லத்த, பரவாயில்ல, இருக்கட்டும். இவ்ளோ மரியாதை தெரிஞ்ச பொண்ண, குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமியை விட்டுட்டு அன்பு போய் ஏன் தான் அந்த பாலங்கிணத்துல விழுந்தானே புரியலையேக்கா. என்னடா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 2 நாளைக்கு மேல ஆகுது, இதுங்க இன்னும் ஊருக்கு போகாம இங்க வந்திருக்குதுங்களேன்னு நினைச்சேன். வந்ததுக்கு குடும்பத்துல எதையோ கொளுத்தி போடுதான்னு இப்பதான் புரியுது. அத்தையே 2 நாளா அழுது சோர்ந்து போய் இருக்காங்க. இத பத்தி மறுபடியும் பேச வேண்டாமே. எப்படி துளசி பேசாம இருக்க சொல்ற? அவளை விட நீ எந்த விஷயத்துல குறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லு. அழகில்லையா, அறிவில்லையா, இல்ல ஆஸ்தி அந்தஸ்து தான் இல்லையா? பெத்தவங்க சொல் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அன்புவ சின்ன வயசுல இருந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கிற நீ எங்க? இதுல எந்த ஒரு தகுதியுமே இல்லாம ஏதோ ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்து எந்த ஒழுக்கமும் இல்லாம அடுத்தவங்க கிட்ட புள்ளைய வாங்கிட்டு வந்த அவ எங்க? இதுல நம்ம புள்ள வாழ்க்கையெல்லாம் சேர்த்து கெடுக்க பாக்குறா. அவள நல்லா இருப்பாளா? பொண்ணுன்னா ஒரு கலையா லட்சணமா இருக்க வேணாம்? அவளும் அவ மூஞ்சியும் முகத்திலேயே குடிய கெடுக்க பிறந்தவங்கிற அத்தனை பொருத்தமும் அப்படியே இருக்கு. அத பார்த்து இந்த அன்பு பையன் எப்படி மயங்கினானே தெரியலையே. அவளை நீ எங்க பார்த்த பிரேமா? ஹாஸ்பிட்டல்ல தான்க்கா, நம்ம அன்பு கூட தான் இருந்தா. ஏன், யாருக்கு என்ன? யாருக்கு என்னவா? அன்புக்கு தான் நீ தண்ணி காய்ச்சல் வந்த மாதிரி சுருண்டு போய் உட்கார்ந்திருந்தான். என்ன சொல்ற அருள்? அன்புக்கு ரொம்ப முடியலையா? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்? ஏங்க எதுக்குங்க அக்காவை போய் பயமுடுத்திட்டு இருக்கீங்க? அக்கா முதல்ல பதட்டப்படாம இருங்க. அவனுக்கு பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்டா இப்படி குடும்பத்தை அசிங்கப்படுத்தினு கேட்டதுக்கு எங்க கிட்ட சண்டைக்கு வர அளவுக்கு தெம்பாதான் இருக்கான். அவனைத்தான் தாங்கி பிடிக்க அவளு கூடவே இருக்காளே, அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. கட்டின தாலி வெறும் கயிறுக்கு சமம்னா எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு மாமா கூட அவளுக்கு என்ன வேலை? அதெல்லாம் நம்ம வாயை அடைக்கிறதுக்கு சொன்ன வார்த்தை துளசி. நாம தான் அன்னைக்கு அந்த தாலியை கழட்டி 2 பேரையும் அத்து விட்டுட்டு வராம புத்தி கெட்டு போய் வந்துட்டோம். இப்ப என் புள்ளை என்கிட்ட மோத விட்டுட்டு அவ உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அவளா நல்லா இருப்பாளா? அம்மா, அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி கவலைப்படாம இந்த நேரத்துல கூட ஆனந்தியை திட்டுறதுதான் முக்கியமா போச்சா உனக்கு? அவ கூட போனதுனால தாண்டி என் புள்ள இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கான். அவ கூட இருந்தா அவன் உடம்பு மட்டும் இல்ல, வாழ்க்கையே பாழா போயிடும். அத சொன்னாதான் உங்க மரமண்டைக்கெல்லாம் உரைக்க மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணி, நீங்க என்ன சின்ன புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? அவன் தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா?